வணக்கம் நேயர்களே. நாம் இன்றைக்கி நிறைய விஷயங்களை துணுக்கான விஷயங்களை பார்க்க போகிறோம். இப்போ கணபதி அப்படிங்கிற ஒரு குணத்தை பார்ப்போம். இப்போ கணபதி அப்படின்னாலே உதாரணம் ஆலமரத்தடியில் இருப்பார், அரச மரத்தடியில் இருப்பார், கிணத்தடியில் இருப்பார், அப்புறம் குளிர்ச்சியான அறைகள்லையும் கணபதி இருப்பார். ஆமாம். அதே போல் கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கீபோர்டு, மவுஸு, மானிட்டரு, அதுக்கப்புறம் மோடம். அப்படி பார்த்தா கணபதி இல்லாமல் எந்த காரியமும் தொடங்க மாட்டாங்க. இப்போ கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கணபதியும் கணினியும் ஒன்று தான் அப்படின்னு இப்போ மருவி வந்துவிட்டது. ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டால் அதில் ஒரு 2 ஜீவன் இருக்கும். இந்த 2 ஜீவன் எடுத்துக்கிட்டால் அதில் தாயும் தந்தையும் அப்படின்னு வரும். உலகத்தில் இருந்து கொண்டு உலகத்தை காட்டும், அதுதான் தாய் தந்தையர். அப்போ முருகப்பெருமான் மயிலோடு உலகத்தை வலம் வந்தார், அது முருகனை காட்டியது. அப்போ இமெயில் என்பது கம்ப்யூட்டரை காட்டுகிறது. கம்ப்யூட்டருக்கு முக்கியமானது இமெயில். ஈஸ்வரன் அப்படின்னாலும் அது எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ருத்ரன், அக்னி அப்படின்னு 2 வகையாக வருது. எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்படின்னாலும் ருத்ரனும் அக்னியும் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். இப்போ சிவன் தலையில் கங்கையை வைத்திருக்கிறார். அப்புறம்தான் பின்னர் பாருங்க நீர் மின்சாரம் எடுத்தாங்க. ஏன்னா கங்கையை தலையில் வச்சதுனால தான் நீர் மின்சாரம் எடுத்தார்கள். மின்சார உற்பத்திக்கு சிவன் பார்த்திங்கன்னா 3 கண்கள் உடையவராக இருப்பார். மின்சாரம் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு, மைனஸு, அப்புறம் நியூட்ரல், இந்த கான்செப்டில் இருக்கும். இப்போ பிரதோஷம் அப்படின்னாலே ஒரு 11 அபிஷேகம் ஏற்படும். அந்த பிரதோஷத்தின் வாயிலாக தான் மின்சாரம் உற்பத்தி ஆகிறத கண்டுபிடிச்சாங்க. மின்சாரத்தோட தன்மை எடுத்துக்கிட்டிங்கன்னா 11 கேவி, 22 கேவி, 33 கேவி, 440 கேவின்னு வகைப்படுத்தினாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் 11 அணுக்கள் தொடர்பு இருக்குது. அப்போ ஒரு மின்சாரத்திற்கு மூல காரணம் யார் அப்படின்னா சிவபெருமான் தான். இப்போ சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதை அங்கே பாருங்கள், வினயமாக காது கொடுத்து கேளுங்க. பிறகு இதை நான் யூடியூப்பில் வீடியோவாக போடுவேன், நீங்கள் பொறுமையாக எழுதிக்கலாம். அணுக்களை பிரித்தால் அதுதான் ஒன்று புரோட்டான். அப்போ புரோட்டான்னு போட்டுக்கிட்டால் ப்ராடக்ட் அப்படிங்கிறது பிரம்மா. எலக்ட்ரான் அப்படின்னா ஈஸ்வரன், அதுனா சிவபெருமான். நியூட்ரான் அப்படின்னா அது தூது செல்லக்கூடியது நாராயணன். இப்போ புரோட்டானும் நியூட்ரானும் சம எண்ணிக்கையில் தான் இருக்கும். எலக்ட்ரான் மட்டும்தான் எண்ணிக்கையில் மாறுபடும். பாருங்கள், 150 எலக்ட்ரான் தங்கம் என்று வைத்து கொண்டால் 5 எலக்ட்ரானை ஆக்டிவேட் பண்ணால் பாதரசம் வந்துடும். இந்த எலக்ட்ரானை பிரித்து எடுத்தால் உலகத்திற்கே ஆபத்து வரும். அதுதான் சிவன் சொத்து குலநாசம் ஏற்படுங்கிறதுக்குரிய விஷயம். மனித சக்திக்கு எட்டாத தத்துவமே முருகா அப்படின்னு பாடியிருக்காங்க. எலக்ட்ரான் உடைத்தால் ஜம்பிங்கில் இருக்கும். எலக்ட்ரான் தத்துவம் தான் நடராஜர். வேல் என்பது ஆழ்ந்த அறிவு. அதனால தான் சொல்லுவாங்க ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வேலோட தத்துவம். நியூட்ரான் என்பது ஒரு பொதுவானது. ஆமாம், நாராயணன் என்பவர் தூது செல்பவர். அப்போ செல்ஃபோன், அப்போ பொதுவாக நியூட்ரான்னா சங்குநாதம், செல்ஃபோன் ரிங்டோனாக வச்சுருக்குறோம். அதுபோல் சிலிக்கான் மண், அதுதான் செல்லு. 0 என்பது தான் கல்கி அவதாரம். இங்கே பாருங்கள், கிரகங்களும் கடவுளும் எப்படி வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். கிரகங்களும் கடவுள்களும் 49 ஜென்மங்கள் நமக்கு இருக்குது. 7 × 7 = 49. 7 பிறவி, 7 பிறவி அப்படின்னு சொல்லுவாங்க. 7 × 7 பெருக்கினா 49 பிறவி. 7 உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் எல்லாரும் தாய் வடிவில் தான் பிறக்கிறோம், அதுதான் கர்மா. 9 × 9 = 81. அப்போ ஒரு மனிதனுக்கு 81 வகை பிரச்சனைகள் இருக்குங்கிறத கிரகங்கள் சொல்லுது. 9 கிரகங்கள் 9 × 9 பிறக்குனா 89 வகை பிரச்சனைகள் உண்டு. ஒரு மனிதனுக்கு குலதெய்வம்
13 தலைமுறை வரைக்கும் தான் குலதெய்வம் வரும். அதற்கு பிறகு மறைஞ்சு போயிடும். ஒரு ஜீன் அப்படின்னா 13 தலைமுறைக்கு தான் அது வரும். அப்போ ஆண்களுக்கும் குலதெய்வம் இருக்குது, பெண்ணும் குலதெய்வமாக இருக்குது. அப்போ ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம் தான் குலதெய்வத்தை சொல்லும். 5ஆம் வீட்டின் அதிபதி 6, 8, 12 மறைந்தால் அது என்ன செய்யுதுன்னா புதிய காரியத்தை உருவாக்கி விடும். அதனால் குலதெய்வம் தெரியலன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். இவங்களா வாழ்க்கையில் புதுசாக ஒன்றை உருவாக்கிக்குவாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய கர்மா அப்படிங்கிறது ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் அப்படின்னு வரும். அப்போ கர்மாவோட தியரியை சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது ஜனன ஜென்மத்தில். பூர்வீக ஜென்மத்தில், அதாவது இதற்கு முந்தைய ஜென்மத்தில் நாம் எவ்வாறு பாவ புண்ணியங்களை செய்தோமோ அதற்கு ஏற்ற அளவில் தான் நாம் இந்த பிறவியை எடுத்திருக்கிறோம், அவதாரம் எடுத்திருக்கிறோம் என்று கூட நாம் சொல்லலாம். அப்போ பூர்வீகத்தில் செய்த பாவ புண்ணிய கர்மங்களை யார் நமக்கு எடுத்து சொல்கிறார்கள் என்றால் ராகு கேதுக்கள் தான். அவங்க தான் கர்மாக்களை எல்லாம் படம் பிடித்து நீதிமான் ஆகிய சனி பகவானிடம் ஒப்படைத்து விடுவார்கள். இந்த சனி பகவான் லாப நஷ்டங்களை கணக்கு பார்த்து தண்டனையை கொடுக்கிறார். அதுதான் 7.5 சனி, அதுதான் கண்டகச்சனி, அதுதான் பாதச்சனி, அதுதான் அர்த்தாஷ்டம சனியாகவோ வந்து போகிறது. இந்த காலகட்டத்தில் நாம் தண்டனைகளை அனுபவிக்கக்கூடிய காலமாக உருவாக்கி தந்து விடுவார். கர்மா என்பது தீருமா தீராதா அப்படின்னு நாம் கேள்வி வருது. புண்ணிய கர்மாக்கள் நமக்கு உடனே வந்து கொண்டே இருக்கும். பாவ கர்மாக்கள் நமக்கு இடர்பாடுகளை கொடுத்து கொண்டே இருக்கும். எப்படி என்றால், நாம் காலில் செருப்பு அணிந்து கொண்டு காற்று வழியே போய்கொண்டிருக்கோம். செருப்பாக வருவது தான் பூர்வீக கர்மா. செருப்பு அருந்துவிட்டால் நாம் கல்லிலும் முள்ளிலும் நடந்து கஷ்டப்படுவோம். பாவ கர்மா வந்துடும், உடனே அந்த செயலை செய்துவிடும். காசியில் கண்டபோது நாம் கர்மா தொலைய கண்டேன் அப்படின்னு ஒரு சுவாமி பாடுறார். காய் பிஞ்சு மரத்தை ஆட்டி விடும் பொழுது பூவும் பிஞ்சும் உதிர்ந்து விடும், அப்பொழுது கர்மா வந்துவிடும். அந்நிய பொருள் மீது ஆசை நான் வைத்தேன், பிச்சை எடுத்தவனை பின்னை வா என்றேனோ. ஒருத்தர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன், போடா அப்புறமேல் வாடா அப்படின்னுங்கிறோம். பிராமணாள்களை நான் நிந்தித்தேனோ, நல்லவர்கள் போகும் பாதையில் முள்ளை போட்டேனோ, அதுபோல் பிறர் தவமாக இருக்கக்கூடிய தவத்தை நான் அழித்தேனோ அப்படின்னு சொல்கிறார். ஹரிச்சந்திரனுடைய பாவம் விட்டு வருதல். இந்த பிறவியில் செய்த பாவம் விடும் இடம் எது என்றால் ராமேஸ்வரம். இந்த பிறவியில் பாவம் விடும் இடம் என்றால் ராமேஸ்வரம். பூர்வ ஜென்மா கர்மா போகும் இடம் எது? பூர்வ ஜென்ம கர்மா போகும் இடம் காசி. இப்பிறவியில் செய்த கர்மா போகும் இடம் ராமேஸ்வரம். பிறந்தவர்கள் இறந்தேதான் ஆக வேண்டும், அது கர்மா. பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் இடையில் வரக்கூடிய துன்பம் அது தீய கர்மா, அதற்கு மட்டும்தான் பரிகாரம் செய்ய வேண்டும். எந்த கோயிலுக்கு போனாலும் உங்கள் கர்மா கூடவே வந்து நிற்கும். கர்மா வழிவிட்டால்தான் மோட்சமோ அப்படிங்கிறது விடுதலை கிடைக்கும். நம்ம ஜாதகத்தில் லக்னம், நாம லக்னம், நம்ம லக்னத்துக்கு முன்னும் பின்னும் உள்ள ராசி தான் நமக்கு பலம் மிக்கது. நம்முடைய லக்கணத்திற்கு முன்னுக்கும் பின்னுக்கும் உள்ள ராசி தான் நமக்கு பலம் மிக்கது. 2ஆம் இடத்துல செவ்வாயின்னா 12இல் சனி அமர்ந்திருந்தாலும் நாம் சுப்பிரமணிய சுவாமியை வாழ்நாள் முழுவதும் பல வகையில் பலன் தருவார். அப்போ நமக்கு 12ஆம் இடமும் 2ஆம் இடம் தான் குலதெய்வம். 12ஆம் இடமும் 2ஆம் இடம் தான் குலதெய்வம். அப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாய் இணைந்தால் அது தண்டாயுதபாணி, செவ்வாய் தனித்திருந்தால் வேலாயுதம். லக்னத்திற்கு முன்னும் பின்னும் உள்ள கிரகங்களை சாமியாக மாற்றி வழிபடும் போது தான் நமக்கு பூரண பலன்களை தருவார் என்று சொல்லி, இப்படி ஞானத்தை குறிக்கக்கூடிய கேதுவும் அஸ்வினியில் இருக்கிறார். கலைகளின் நாயகனான சுக்கிரன் பரணியும் அரசத்தன்மைக்கும் அதிகாரத்திற்கும் பொறுப்பு கொண்ட சூரியன் கிருத்திகை 1ஆம் பாதத்தில் இருக்கிறார். அப்போ வைராக்கியத்திற்கும் வீரத்திற்கும் பெயர் பெற்ற செவ்வாய் ராசி நாயகனே. இப்படியாக நமக்கு செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் சுப்பிரமணியன், செவ்வாயும் பவித்ரன் என்று பெயர்.
இப்போ 3ஆம் பாவம் வலுத்திருந்தாலும் நமக்கு நன்மை. இறை ஸ்தானம் என்பது 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் 12ஆம் வீடும். 5ஆம் பாவம் மந்திரம், 9ஆம் பாவம் கோயில், 12ஆம் வீடு என்பது இறை தொடர்பு, கண்ணுக்கு தெரியாத இறை தொடர்பு என்பதை சொல்லி இந்த அளவிலே ஒரு சிற்றுரையை நிறைவு செய்கிறேன்.